ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் அல்ஜீப்ரா இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.2 பயிற்சி 3.2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் பார்க்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் உங்களுக்கு தெரியும், எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் டிகிரி. இதில் ஜீரோன்னு ஒன்று படிக்க போகிறோம், அது என்னன்னு சொல்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இந்த டிகிரியை விட குறைச்சலாக இருக்கும். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை பல்லுறுப்புக்கோவையின் படியை விட குறைச்சலாக இருக்கும். பல்லுறுப்புக்கோவையின் படினா எது அதிகமான படியோ அதுதான் பல்லுறுப்புக்கோவையின் படி. எந்த மாறிக்கு அதிகமான பவர் மேலே அடுக்கில் அதிகமாக இருக்குதோ அதுதான் பல்லுறுப்புக்கோவையின் படி. அதை விட சின்னதாக தான் இருக்கும் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. Next point, the number of zeros depends on the line or curves intersecting x-axis. ஒரு வளைவு, ஒரு curve வரைகிறோன்னா அந்த curve வந்து x-axis-ஐ இப்போ இப்படி ஒரு curve வரைகிறேன். இந்த வளைவு x-axis-ஐ ரெண்டு இடத்துல, x-அச்சை ரெண்டு இடத்துல கட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுக்கு 2 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2ன்னு அர்த்தம். அந்த கர்வையோ லைனையோ கர்வோ லைனோ எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நேர்கோடு அல்லது வளைவரையானது எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும். நெக்ஸ்ட், ரூட்ஸ் ஆஃப் அ பாலினாமியல் ஈக்குவேஷன். In general, if p of a equal to 0, then a is 0 of the polynomial p of x, or a is a root of the polynomial equation p of x equal to 0. p of x னு ஒரு பாலினாமியல் இருக்குது, அதில் ஏன்னு ஒரு வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த பாலினாமியலோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஏங்கிறது 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லலாம், இல்லைன்னா ரூட் ஆஃப் த பாலினாமியல் p of x is equal to 0ன்னு சொல்லலாம். பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள் பொதுவாக p of a equal to 0 எனில் a என்பது p of x என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியமாகும், அல்லது a என்பது p of x equal to 0 என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் ஒரு மூலம் எனப்படும். p of xன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, xக்கு பதிலாக ஏன்னு ஒரு மதிப்பு போடுறோம். அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையோட மதிப்பு 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஏங்கிறத பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஏங்கிறது பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் ஒரு மூலம் அப்படின்னு சொல்லுவோம். Next point, a zero of a polynomial can be any real number, not necessarily 0. ஒரு பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியமாக மட்டுமே இருக்க வேண்டியதில்லை, எந்த மெய்யெண்ணாகவும் இருக்கலாம். ஜீரோங்கிறது ஜீரோவாக இருக்கு, எனி ரியல் நம்பர் ஜீரோவாக இருக்கணும், ஜீரோன்னு பேர் இருக்கிறதுனால ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ரியல் நம்பர், ஏதாவது ஒரு மெய்யெண்ணா இருக்கலாம். A non-zero constant polynomial has no zero. ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் 2, 5 அது மாதிரிலாம் ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஜீரோவே கிடையாது, அதுக்கு பூஜ்ஜியமே இல்லை. ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலி பல்லுறுப்புக்கோவைக்கு பூஜ்ஜியங்கள் இல்லை. அடுத்தது, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் 0 ஆஃப் த ஜீரோ பாலினாமியல். ஜீரோ பாலினாமியலுக்கு, ஜீரோ பாலினாமியல்னு இது எல்லாமே ஜீரோவாக இருக்கும், 0x³ + 0x² அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து எல்லா ரியல் நம்பருமே அதுக்கு 0 தான். பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையில் அனைத்து மெய்யெண்களும் பூஜ்ஜியங்கள் ஆகும். நெக்ஸ்ட், வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல் p of x at x is equal to a, p of a obtained on replacing x by a. ஒரு p of xன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது, அதோட வேல்யூ x equal to a எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு p of a கிடைச்சிடும். p of x என்ற பல்லுறுப்புக்கோவையில் x equal to a என பிரதியிட அதன் மதிப்பு p of a என கிடைக்கும். இது xஐ a என மாற்றுவதால் கிடைக்கும். a belonging to r, ஏங்கிறது ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்களில் இருக்கும். இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். பயிற்சி 3.2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் f of y equal to 6y minus 3y² plus 3 அட்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. f of y equal to 6y minus 3y² plus 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு y equal to 1, அதில் f of yயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண, ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம். f of y equal to 6y minus 3y² plus 3, yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 1 equal to 6 into 1 minus 3 into yக்கு பதிலாக 1 plus 3. 6 into 1 6, 1 ஸ்கொயர் பண்ணினா 1, 3 into 1 3 plus 3, minus 3 plus 3 கேன்சல் ஆகிடும், அதோட வேல்யூ 6. அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், y equal to -1ல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of y equal to 6y minus 3y² plus 3,
yக்கு பதிலாக -1. ஸோ f of -1 equal to 6 into -1 minus 3 into -1 whole square plus 3. 6 into -1 -6. -1 square பண்ணால் +1. -3 into 1 -3 plus 3. -3 plus 3 cancel ஆகிடும் -6. Next y equal to 0. f of y equal to 6y minus 3y square plus 3. yக்கு பதிலாக 0 போட்டுக்கணும். f of 0 equal to 6 into 0 minus 3 into 0 plus 3. இதுவும் 0 இதுவும் 0 மீதி இருக்குது 3. Question என்னது? Find the value of the polynomial. f of yன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் y equal to 1, y equal to -1, y equal to 0ல இந்த f of y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். If p of x is equal to x square minus 2 root 2x plus 1, find p of 2 root 2. p of x equal to x square minus 2 root 2x plus 1 எனில் p of 2 root 2ஐ காண்க. p of x கொடுத்துருக்காங்க x square minus 2 root 2x plus 1. xக்கு பதிலாக 2 root 2 சப்ஸ்டியூட் பண்ணால் வர வேல்யூ என்னவோ அதுதான் p of 2 root 2. ஸோ p of 2 root 2 equal to xக்கு பதிலாக 2 root 2, 2 root 2 whole square minus 2 root 2 into xக்கு பதிலாக 2 root 2 plus 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 into 2 4. root 2 ஸ்கொயர் பண்ணால் root 2 into root 2. 2 root 2னா என்னென்னா 2 root 2 ஸ்கொயர்னா இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 2 4. root 2 into root 2 2. அப்போ 4 into 2 8. 4 into 2 8. இதுவும் அதே மாதிரி 2 into 2 4. root 2 into root 2 2. 4 into 2 8 plus 1. 8 minus 8 cancel ஆகிடும் ஆன்சர் 1. அதுதான் f of 2 root 2ஓட வேல்யூ. p of 2 root 2ஓட வேல்யூ. Next, find the zeros of the polynomial in each of the following. கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. ஜீரோனா என்ன? அதோட வேல்யூ, அந்த பாலினாமியலோட வேல்யூ 0 ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்கு பேர் தான் 0. இப்போ p of x equal to x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட்டாக x minus 3 0க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் வேல்யூவை. x minus 3 equal to 0 போட்டோம்னா -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3, x equal to 3. இப்போ x இருக்க இடத்துல 3 போட்டோம்னா இதோட வேல்யூ 0 ஆகிடும். p of 3 equal to xக்கு பதிலாக 3, 3 minus 3 equal to 0. 0 வந்துருச்சுன்னா p of xோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா எந்த வேல்யூ போட்டால் 0 வருதோ அந்த வேல்யூ தான் அந்த பாலினாமியலோட 0, அந்த பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியம். 3 போட்டோம்னா 0 ஆயிடுச்சு. therefore x equal to 3 is a 0 of p of x. x equal to 3 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் சம். p of x equal to 2x plus 5. 2x plus 5ஐ ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கலாம். 2x plus 5 equal to 0. இப்போ 2x equal to plus 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5, x equal to -5/2. இப்போ xக்கு பதிலாக -5/2 போட்டுக்கலாம். p of -5/2 equal to 2 into xக்கு பதிலாக -5/2 plus 5. 2 2 கேன்சல் ஆகிடும். -5 plus 5 0. 0 வந்துருச்சு. அப்போ x equal to -5/2 is a 0 of p of x. x equal to -5/2 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். q of y equal to 2y minus 3. 2y minus 3ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 2y equal to -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3, y equal to 3/2. yக்கு பதிலாக 3/2 போட்டுக்கலாம். q of 3/2 equal to 2 into yக்கு பதிலாக 3/2 -3. 2 2 கேன்சல் ஆகிடும். 3 minus 3 equal to 0. இப்போ y equal to 3/2 is a 0 of q of y. y equal to 3/2 என்பது q of y இன் பூஜ்ஜியம் ஆகும். ஃபோர்த் சப்டிவிஷன். f of z equal to 8z. இப்போ 8z equal to 0ன்னு போட்டோம்னா என்ன வரும்? z equal to 0 divided by 8, 0ன்னு ஆகிடும். இந்த 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 0 equal to 8 into 0 0. அப்போ z equal to 0 is a 0 of f of z. 0 போட்டோம்னா 0 வந்துருச்சு. z equal to 0 என்பது f of z இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். p of x equal to ax when a not equal to 0. a இங்கே 0 கிடையாது. இப்போ ax equal to 0ன்னு போடலாம். அப்போ x equal to 0 divided by a 0. அப்போ p of 0 போட்டு பார்க்கலாம். அப்போ a into 0 equal to 0. xக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 வந்துருச்சு. therefore x equal to 0 is a 0 of p of x. x equal to 0 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். h of x equal to ax plus b. a not equal to 0. a b belongs to r. aயும் bயும் ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். a 0 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ax plus b equal to 0 போட்டால் ax equal to plus b இந்த பக்கம் வந்துச்சுன்னா -b, x equal to -b divided by a. இப்போ x equal to -b by a போடலாம். h of -b by a equal to a into xக்கு பதிலாக -b by a plus b. a கேன்சல் ஆகிடும். -b plus b 0. therefore x equal to -b by a is a 0 of h of x. x equal to -b by a என்பது h of x இன் பூஜ்ஜியம் ஆகும்.
நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சேம் தான், அதே மாதிரியே தான். அதில் ஈக்குவேட் பண்ணி ஓரமாக நம்ம ஈக்குவேட் பண்ணி ரஃப் காலம் மாதிரி அதில் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோவை. இங்கே இப்படியே ஈக்குவேட் பண்ணி போடுறதா தான் சம்மி. 5x minus 6 equal to 0 போட்டோம்னா 5x minus 6 equal to 0, 5x is equal to minus 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 6, x equal to 6 by 5 is a root of the polynomial. கொடுத்திருக்க ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி xோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் root of the polynomial, பல்லுறுப்புக்கோவையின் மூலம். நெக்ஸ்ட்டு x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. x plus 3 equal to 0 போடணும். அப்போ x equal to plus 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3, x equal to minus 3 is a root of the polynomial. x equal to minus 3 என்பது சமன்பாட்டின் மூலம். Third subdivision 10x plus 9 equal to 0. 10x equal to plus 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 9. x equal to minus 9 by 10. x equal to minus 9 by 10 is a root of the polynomial. x equal to minus 9 by 10 என்பது சமன்பாட்டின் மூலம். Next 9x minus 4 equal to 0. இப்போ 9x equal to minus 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 4. x equal to 4 by 9. 4 by 9 is a root of the polynomial. x equal to 4 by 9 என்பது இச்சமன்பாட்டின் மூலம். Fifth sum, verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு அவற்றிற்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை பூஜ்ஜியங்களா என சரிபார்க்க. p of x equal to 2x minus 1 ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, ஒரு பல்லுறுப்புக்கோவை. பக்கத்தில் x equal to minus half கொடுத்துட்டாங்க. இது இதோட ஜீரோவா இல்லையான்னு செக் பண்ணணும். இந்த x equal to half இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா இது 0, இது வந்து ஒரு பூஜ்ஜியம். 0 வரலைன்னா இது பூஜ்ஜியம் இல்லை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 போடலாம். p of 1/2 equal to 2 into எக்ஸுக்கு பதிலாக 1/2 minus 1, 2 கேன்சல் ஆகிடும். 1 minus 1 equal to 0. 0 வந்துருச்சா? அப்போ x equal to 1/2 கொடுத்துருக்க நம்பர் வந்து 0 of p of x. x equal to 1/2 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் சம் p of x equal to x cube minus 1. இங்கே xோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. p of 1 equal to xக்கு பதிலாக 1 போடுவோம். 1 cube minus 1, 1 minus 1 0. அப்போ x equal to 1 is a 0 of p of x. x equal to 1 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். Third subdivision p of x equal to ax plus b. x equal to minus b by a ன்னு கொடுத்துருக்காங்க. xக்கு பதிலாக minus b by a போடுவோம். p of minus b by a equal to a into xக்கு பதிலாக minus b by a plus b, a cancel ஆகிடும். minus b plus b equal to 0. Therefore 0 வந்துருச்சு. x equal to minus b by a is a 0 of p of x. x equal to minus b by a என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். Next fourth subdivision p of x equal to x plus 3 into x minus 4. ஒரு வேல்யூ x equal to 4, இன்னொரு வேல்யூ x equal to minus 3. இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். p of 4 equal to இது வந்து 4 plus 3, xக்கு பதிலாக 4, 4 plus 3. இங்கே xக்கு பதிலாக 4 போட்டோம்னா 4 minus 4, இது 0 ஆகிடும். 4 minus 4, 0 into any number 0, இது 7, 7 into 0 is 0. 0 வந்துட்டதுனால x equal to 4 is a 0 of p of x. x equal to 4 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். அடுத்தது x equal to minus 3க்கு செக் பண்ணணும். p of minus 3 equal to x இருக்க இடத்துல minus 3, minus 3 plus 3, இங்கேயும் minus 3 minus 4, இது 0, இது minus 7, இது ரெண்டு மைனஸ் சைன் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ஸோ minus 7, இது ஒன்று minus 3, இன்னொன்று plus 3 கேன்சல் ஆகிடும். 0 into minus 7 0. 0 வந்துட்டதுனால x equal to minus 3 is a 0 of p of x. x equal to minus 3 என்பது p of x இன் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம், find the number of zeros of the following polynomials represented by their graphs. பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? அந்த கர்வில் எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆகுதோ வெட்டுதோ அதுதான் அத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சு எத்தனை இடத்துல வெட்டுதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னு அர்த்தம். இப்போ இதுதான் கர்வ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை இடத்துல வெட்டுது? 1 2. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 2, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2. இப்போ இதுதான் கர்வ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை இடத்துல வெட்டுது? 1 2 3, 3 டைம் 3 பிளேசஸில் இன்டர்செக்ட் பண்ணுதா? அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 3, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 3. ஒய் ஆக்சிஸை பார்க்கக்கூடாது, இங்கே ஒய் ஆக்சிஸ் வெட்டுதில் அதை பார்க்கக்கூடாது, எக்ஸ் ஆக்சிஸ் வெட்டுற இடம் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ இங்கே தேர்ட் வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ் ஆக்சிஸை டச் கூட பண்ணவே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 0. நெக்ஸ்ட் சம், இதுதான் கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை பிளேசஸில் டச் பண்ணுது? 1
இது ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணுது, அது பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுறது மட்டும்தான். எக்ஸ் ஆக்சிஸில் இது ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. ஒய் ஆக்சிஸில் 2 இருக்குது, அதை பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுறது மட்டும்தான் 0. எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுறது ஒரே ஒரு பிளேஸில் தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 1, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 1. அடுத்தது இதுதான் கர்வ். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பிளேஸில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 1, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.7 எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 3.7 இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 3 தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3. ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 3, எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் -1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட ஜீரோஸை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 3. எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + 3. 1 ஸ்கொயருங்கிறது 1, -4 × 1 -4 + 3. -1 - 4 -3 + 3 = 0. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 0. அடுத்தது எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக -1 போடலாம். -1 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 + 3. -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 1 4 + 3 ஆட் பண்ணோம்னா 8. இப்போ எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2வும் எஃப் ஆஃப் 3யும் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். 2 ஸ்கொயர் -4 × 2 + 3. 2 ஸ்கொயருங்கிறது 4. 4 × 2 8 -8 + 3. 4 - 8 கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4. கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் -4 + 3. மறுபடியும் கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 1. கிரேட்டர் நம்பருக்குரிய சைன் மைனஸ், ஸோ -1. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். அப்போ 3 ஸ்கொயர் -4 × 3 + 3. 3 ஸ்கொயருங்கிறது 9. இது -12 + 3. 9 - 12 -3. -3 + 3 0. எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ 0. இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்களை காண்க. ஜீரோ எப்படி கண்டுபிடிப்போம்? எந்த வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 வருதோ அதுதான் 0. எந்த வேல்யூக்கு வருது? எஃப் ஆஃப் 1க்கு 0 வருதா? எஃப் ஆஃப் -1க்கு வரல. எஃப் ஆஃப் 2க்கு வரல. எஃப் ஆஃப் 3க்கு 0 வருது. எந்த வேல்யூஸ்க்கு 0 வருதோ அதுதான் ஜீரோஸ். 1க்கும் 3க்கும் 0 வருது. பாலினாமியலோட வேல்யூ பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு 0 பூஜ்ஜியம் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 1 = 0 and எஃப் ஆஃப் 3 = 0. தேர்ஃபோர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதோ அதுதான் ஜீரோஸ். 1ம் 3யும் சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துச்சு. ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஆர் 1 and 3. எஃப் ஆஃப் 1 = 0 and எஃப் ஆஃப் 3 = 0 ஆக இருப்பதால் எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள் 1 and 3. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.8 எடுத்துக்காட்டு 3.8 ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். பூஜ்ஜியங்களை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = 2x + 1 கொடுத்துருக்காங்களா? நம்ம இந்த பக்கம் 0க்கு ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கலாம். 2x = -1, x = -1/2. x = -1/2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் -1/2 = 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1/2 + 1. 2 கேன்சல் ஆகிடும். -1 + 1 0. 0ன்னு வந்துட்டா அதுதான் 0 ஆஃப் த பாலினாமியல். அப்போ x = -1/2 இஸ் a 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். x = -1/2 என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் = 3x - 5. இந்த 3x - 5ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். 3x - 5 = 0. அப்போ 3x = 5. x = 5/3. x = 5/3 போட்டால் எஃப் ஆஃப் 5/3 = 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5/3 - 5. 3 கேன்சல் ஆகிடும். 5 - 5 = 0. 0 வந்துடுச்சுன்னா இதுதான் அதோட 0. 5/3 என்பது 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். x = 5/3 என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.9 எடுத்துக்காட்டு 3.9 ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். மூலங்களை காண்க. ரூட்னால அது ஈக்குவேட் டு 0 போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5x - 3 = 0 கொடுத்துருக்கா. -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3. 5x = 3. இப்போ x = 3/5 இஸ் அ ரூட். மூலம்ங்கிறது x = 3/5. அடுத்தது -7 - 4x = 0. -4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4x. அப்போ -7 = 4x. x = -7 divided by 4. x = -7 divided by 4 is a root. மூலம் x = -7/4.
அடுத்தது எடுத்துக்காட்டு 3.10 எக்ஸாம்பிள் 3.10 செக் வெதர் -3 and 3 are zeros of the polynomial x square minus 9. x square minus 9 ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம f of xன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு -3யும் 3யும் ஜீரோஸான்னு கேட்டிருக்காங்க. ஜீரோஸானா என்ன செக் பண்ணும், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் பாலினாமியலோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அது 0ன்னு அர்த்தம். இந்த மதிப்புகளை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிரதியிடும்போது இந்த பல்லுறுப்புக்கோவையோட மதிப்பு 0ன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டும் பூஜ்ஜியங்கள்னு அர்த்தம். இப்போ f of x equal to x square minus 9 கொடுத்துட்டாங்களா, ஃபஸ்ட்டு -3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of -3 equal to -3 whole square minus 9, -3 ஸ்கொயர் பண்ணோம்னா +9, 9 minus 9 0. அடுத்தது f of 3யோட வேல்யூ போடலாம். f of 3 equal to 3 square minus 9, 9 minus 9 0. ரெண்டுத்தோட வேல்யூஸ் 0 வந்துடுச்சா, பாலினாமியல் 0 ஆச்சுன்னா அது ரெண்டும் ஜீரோஸ்னு அர்த்தம். ஸோ -3 and 3 are zeros of the polynomial x square minus 9. -3 and 3 என்பன x square minus 9 இன் பூஜ்ஜியங்கள் ஆகும்.